அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு திரைப்படம் டெல்லியில் இரட்டை இலைக்கான அதிமுக வழக்கு. நேர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் டபிள்யூ ஸ்டாக்கீஸ் பெருமிடன் வழங்கும் ஃபேமிலி படம் 2.2. கட்சிக்குள்ள ஏற்பட்ட குழப்பத்தால சின்னம் நிரந்தரமா இல்லையான்னு விசாரணை நடக்க அதே ஒரு படமா எடுத்திருக்காரு இயக்குனர் டெல்லி பாஸ். நாங்க கட்சியில இருக்கோமா இல்லையான்னு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும்னு வந்து நிக்கிறாரு முன்னாள் எம்பி நாயகன். மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் எனக்கும் சுரேன் பழனிசாமிக்கும் அதிமுக தொண்டர்கள் சார்பாக விதிகளில் அந்த அமல்படுத்தப்பட்ட திருத்தங்களை தவறுன்னு சொல்லி எதிர்த்து தாக்கல் பண்றதுக்கு வழக்கு எனக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த வழக்கினை பத்தின எந்த விதமான செய்திகளையும் திரு ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த அனைத்து வழக்குகளிலும் சரி, தேர்தல் ஆணையத்தில் கொடுத்த மனுக்கள்லையும் சரி, உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுக்கள்லையும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வங்களும் எங்கேயுமே குறிப்பிடல. நிச்சயமா என்னுடைய மனுவை விசாரிக்காமல் அந்த அதிமுக விதிகளை, திருத்தப்பட்ட விதிகளை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது தவறு. அன்றைய தேதியிலே என்னுடைய மனுவை விசாரித்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், மறுக்கலாம். ஒரு தீர்ப்பு கொடுத்து விட்டு அவர்கள் அதை அதுக்கு முடிவு எடுத்திருக்கிறோம். ஆனா என்னுடைய மனு நிலுவையில் இருக்கிற பொழுது அவர்கள் விசாரித்து ஒரு தீர்ப்பை அந்த விதிகள் திருத்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அது தவறு. அடுத்து ஓ பன்னீர்செல்வம் ஒரு நிலையான கொள்கையில் இல்லை. சில நேரத்தில் அவருக்கு ஒரு பதவி கொடுத்தால் பொதுக்குழுவே முடிவு பண்ணலாங்கிறாரு. அவருக்கு பதவி இல்லைன்னா இல்ல அடிப்படை தொண்டர் உரிமையை பாதுகாக்கணும். இப்ப நானோ திரு ராம்குமார் அவர்களோ 2017 2016 சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு நபர்கள் முக்கியம் அல்ல. சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ யார் வேணாலும் வரலாம். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுக தொண்டனுக்கு கொடுத்திருக்கிற அந்த உரிமை பாதுகாக்கப்படணும் என்பதற்காகத்தான் போராடுறோம். தேர்தல் ஆணையத்தின் முடிவு நேரடியாக ஜஸ்டிஸ் சிஸ்தானி அவர்கள் வழங்கிய தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ள அந்த தீர்ப்புக்கு விரோதமாக இருக்கிறது. அதனால நீங்க அந்த முடிவை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்பதைத்தான் கேட்டிருக்கோம். கட்சியோட ஒருங்கிணைப்பு நாயகனே நாங்க தான் முன்னாள் முதலமைச்சர் நாயகன் தரப்பு படையோட கிளம்புறாங்க. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அடிப்படை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில அவர் தான் கட்சியை வழி நடத்திக்கிட்டு இருக்காருன்ட்டும் அவருக்கு தான் இரட்டலை சின்னத்தை ஒதுக்கணும் அப்படிங்கறதையும் கேட்டிருக்கோம். இப்போதும் எப்போதும் நாங்க தானே கட்சியை கையில வச்சிருக்கும் தரப்புல முன்னாள் அமைச்சர் நாயகன் அதிரடி வசனங்கள் எடுத்து விட்டுறாரு. தேர்தல் ஆணையம் 13ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு மனு பதில், அதுக்கு ஆட்சேபனை எல்லாத்தையும் தாக்கல் செய்யும். பிறகு தேர்தல் ஆணையம் விசாரிப்பதாக சொல்லிட்டு ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் ஒன்றிணைக்க வாய்ப்பு இருக்காது. இந்த வழக்கு, இந்த மனு ஆரம்ப கட்டத்திலே நிராகரிக்கப்பட வேண்டிய மனு என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாதம். நாங்கள் சொல்லப்பட்டதெல்லாம் இதுதான். சூரியமூர்த்தி என்பவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர் இல்லை. மனு கொடுத்த நாயகனே நான் தான் வந்து சேரும் காட்சியில புதுவிதமான குழப்பங்கள் உச்சியில இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தரப்புல என்னை அடிப்படை உறுப்பினர் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அடிப்படை உறுப்பினர் தான். ரூல் நம்பர் 43 எடப்பாடி பழனிசாமி போய் எடுத்து படிச்சு பார்க்கட்டும். ரூல் நம்பர் 20/2 புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் இருந்த பைலாவையும் சரி, 1972 தலைவர் கட்சி ஆரம்பிச்சப்ப இருந்த பைலாவை எடுத்து பார்க்க சொல்லுங்க. இவர் கட்சியோட அடிப்படை விதிகளை மீறி தலைவரோட நோக்கங்களுக்கு எதிராக செயல்பட்டு கட்சியோட விதிகளை அழிச்சு இந்த 2500 பொதுக்குழு உறுப்பினரை மட்டும் இது பண்ணிருக்காரு. 1.5 கோடி தொண்டர்கள், 1,54 லட்சம் தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை யாருமே ஏத்துக்கிறல. அதை நிறுவனமா 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் அது நிறுவனமாயிருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கு அணுகியிருக்கோம். தேர்தல் ஆணையம் கட்சியோட சட்டத்திட்ட விதிகள் மீறப்பட்டுள்ளது விசாரணை செய்யறதா சொல்லியிருக்காங்க. விசாரணை செய்வாங்க. கண்டிப்பா நேர்மையான முறையில் பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தணுங்கிறதா என்னோட அடிப்படையான நோக்கம். இதுக்கு ஒரு என்கார்டே கிடையாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அடுத்தடுத்த விசாரணைக்கு நாள் குறிப்பதா பட முடியுது. ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட்டால் தனித்து நின்று வெல்லுகிற ஆற்றல் அதிமுக கட்சிக்கு உண்டு. ஏன்னா ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தாதான் 2026 வெற்றி பெற முடியும். அதனால இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எடப்பாடியார் தலைமையில் தான் அதிமுக, எடப்பாடியார் தலைமையிலான ஒரே அதிமுக தான். எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அதிமுக தான் ஒரே அதிமுக தான். வேற எந்த அதிமுகவும் இல்லை. மொத்தத்துல ஃபேமிலி படம் 2.2 ஆமா மெய்யாலுமே குடும்ப கதை தான்.
We are back to cinema. சரத்குமார் அவர்கள் நடிக்கிற The Smile Man படத்துடைய ட்ரைலர் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த ட்ரைலர் யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா சரத்குமார் அவர்கள் கூட சேர்ந்து நடித்த ஹீரோயின்ஸ், விண்டேஜ் ஹீரோயின்ஸ், குஷ்பு அவர்கள், ராதிகா அவர்கள், நமிதா அவர்கள், ரம்யா கிருஷ்ணன் அவர்கள், மீனா அவர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. புது விதமா ஒரு ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு அட்டென்ஷன் வரும்ல. எங்க அதெல்லாம் ஏன் இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா சரத்குமார் அவர்களுக்கு இது வந்து 150வது படம். 150. அதுக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணனும், அதுக்கு ஒரு மரியாதை செலுத்துற விதமா அந்த ஹீரோயின் இப்போ சொல்லிக்கலாங்க ஒண்ணு. என்னன்னு பிஜேபி நாங்க 150 அப்படினு. அவங்க 200 சொன்னாங்க 150 சொல்லுவோம்ல. ஐடென்டிட்டி அப்படிங்கிற மலையாள படம் இல்ல டோவினோ தாமஸ், த்ரிஷா அவர்களாம் நடிச்சிருக்காங்க. ஓகே. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. மலையாளம் எதிர்பார்க்கறாங்க இந்த படம் வரும்னா த்ரிஷா அவர்கள் இருந்திருக்காங்க. பேக் டு பேக் அவங்களுக்கு மூவிஸ் இருந்துட்டே இருக்கிறதுனால இந்த படம் எப்படி இருக்கும், மலையாளத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் கிரியேட் ஆயிருக்கு. சோ இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சி வந்து விடைபெறுவது நான் உங்களுடைய சிவா. நான் திவ்யா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா.